சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். 3/1/2026 சனிக்கிழமை, மார்கழி மாதம் 19ஆம் நாள், பௌர்ணமி திதி இன்று பகல் 3:33 வரை, திருவாதிரை நட்சத்திரம் இன்று மாலை 5:28 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல அறிமுகங்கள், நல்ல திருப்பு முனைகள், பொருளாதார முன்னேற்றங்களுக்கான வழிகள் தெரியக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்களை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் 9ஆம் இடத்துல குருவின் வீட்டிலையும் இருக்கிறார், குருவின் பார்வையிலும் இருக்கிறார். அருமையான நல்ல யோக நாளாக, மனசு அமைதியாக இருந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்ன்றத ஓரளவிற்கு நல்ல முன்னேற்றத்தை சிந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு ராசிநாதனும் 5ஆம் அதிபதியும் ஒன்றா கூடியிருக்கிறாங்க குருவின் வீட்டில். இதுவும் ஒரு நல்ல அமைப்பு. ஒரு பெரியவர்கள்லாம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. 60-70 வயதுக்கு மேற்பட்ட அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், தாத்தா பாட்டி போன்ற உறவுகள், அம்மா அப்பா போன்ற உறவுகளில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் உங்களுடைய நிலையை பார்த்து உங்களுக்காக உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த நாள் அமையும். பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல இன்றைக்கி நல்லதுகள் நடக்கும். சொந்த ஊரில் வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்லவைகள் அமைப்பு, அல்லது சொந்த ஊருக்கே திரும்பி போயிடணும், பூர்வீகத்தில் தாத்தா பாட்டி வாழ்ந்த ஊர்லேயே திரும்பி போயிடணும், வெளிநாட்டில் இருக்கிறேன், அரபு கண்ட்ரியில் இருக்கிறேன், கத்தாரில் இருக்கிறேன், துபாயில் இருக்கிறேன், அபுதாபியில் இருக்கிறேன், எவ்வளவு நாள் தான் இன்னும் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கிறது, அப்புறம் குழந்தைகளை நேரில் வந்து பார்க்க வேண்டாமா, பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமாக இருக்க வேண்டாமா என்கின்ற மாதிரியாக திரும்பி வர திட்டம் போட்டு கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் அதற்கான ஒரு அமைப்பு, அதற்கான ஒரு மன துணிவு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றமுள்ள நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா பாக்கிய தடைகள் விலகக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும். நல்ல கல்வி, நல்ல வேலை, நல்ல தொழில் போன்ற அமைப்புகள் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்கிறது. இதோ 2026ஆம் ஆண்டு பிறந்துருச்சு. இந்த 2026ஆம் ஆண்டு பெரிய அளவில் சோதனைகளை கொடுக்காது என்பது கண்டிப்பாக அனைத்து மேஷராசிக்காரர்களுக்கும் ஒரு மாதிரியாக உங்களுடைய மனசுக்குள்ளேயே தெரியக்கூடிய அளவிற்கு அருமையான நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. அப்பாவோடு ஏதாவது ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கவலைப்படுற மாதிரி இருந்தவங்க, அப்பா ஒரு விஷயத்தை ஒத்துக்க மாட்டேன்றாரு, எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது, நான் இப்படித்தான் போவேன், இன்னாருடன் தான் போவேன் என்கின்ற மாதிரியாக ஒரு விருப்பம் இருந்தாலும் கூட அப்பாவோ அம்மாவோ தயங்குகிறாங்க, என்னை இன்னும் சின்ன பிள்ளையாகவே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்குன்னு ஒரு தனி மனசு இருக்குது, எனக்கென்று தனி அறிவு இருக்கிறது, ஆனால் அதை ஏன் அவங்க புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்னு கொஞ்சம் தந்தையோடு கருத்து வேற்றுமை கொண்டிருந்தவர்களுக்கு அப்பாவோடு இணக்கமாக போகக்கூடிய, உங்களுடைய கருத்துக்களுக்கு சம்மதம் தரக்கூடிய ஒரு நல்ல மாற்றமுள்ள நாளாக அமைஞ்சிருக்குங்க மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 8ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார். கணவன் மனைவி உறவில் இன்றைக்கு ஏதாவது ஒரு கருத்து மோதல்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு, அல்லது நீங்களே ஏதாவது ஒரு வார்த்தையை விட்டுட்டு மாட்டிக்கக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கி இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தில் யதார்த்தமாக ஒரு வார்த்தை, சொல்லக்கூடாத வார்த்தையாக இருக்கலாம், சொல்லக்கூடாத கருத்தாக இருக்கலாம், அல்லது மனசுக்குள்ளே இருந்தது வெளியே வந்துருச்சு பாருங்கள் அப்படின்னு அடுத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா, மனசில் இல்லாமல் எப்படிங்க நீங்கள் அதை பேசுவீங்க, மனசை உள்ளுக்குள்ளே இருக்கிறதானே வெளியில் வரும் அப்படின்ற மாதிரி மாட்டிக்குவோம் இல்லையா. அந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லிவிட்டு அல்லது ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டு ஏண்டா அந்த கருத்தை சொன்னோம், ஏண்டா அந்த வார்த்தையை சொன்னோம்னு கொஞ்சம் ஒரு மாதிரியாக தடுமாறி போகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் நல்ல வேலையாக சுபத்துவமாகத்தான் இருக்கிறார். சுபத்துவமாக இருந்தாலே பெரிய சோதனைகளை கொடுக்க மாட்டார். அதே நேரத்தில் அவரே வரையாதிபதி இல்லையா. சிலருக்கு மருத்துவ செலவுகள் வரக்கூடிய அமைப்பு, வண்டி வாகனம் மாதிரியான தேவையில்லாத செலவுகள்னு சொல்லுவோமே, அந்த தேவையில்லாத விரயங்கள் அமையக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக இருக்கும். இன்னும் சிலருக்கு ஷேர் மார்க்கெட்டு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பேராசை மாதிரியான சில விஷயங்கள் வரும். தயவுசெய்து எதையும் நம்பாதீங்க. இன்றைக்கும் நாளைக்கும் அல்லது அடுத்த வாரத்திற்கும் சேர்த்தே
தூண்டில் போடப்படக்கூடிய சில வார்த்தைகளை நம்ப தேவையில்லாத ஒரு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு கோபங்கள் வரும். அந்த கோபம் கூட அண்ணன் அக்கா தம்பி தங்கச்சி மேலே ஏதாவது உடன் பிறந்த சகோதரர்களால் இன்றைக்கி நம்ம இருக்கிறதுக்கான பிரச்சனைகள்லாம் இவங்க தான் ஆரம்பித்து வச்சாங்க, என்னன்னு தெரியல, நான் அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், அவங்க நம்மளை கண்டுக்கவே மாட்டேன்றாங்க, இந்த பாசம் என்பது ஒன்வே டிராஃபிக் மாதிரி தான் தெரியுது, ஒரு வழி பாதை மாதிரி இப்படி அப்படி நானே தான் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அவங்க எனக்கு ரிட்டனே கொடுக்க மாட்டேன்றாங்கன்ட்டு பாசத்தின் மீது தம்பி தங்கைகளின் மீது ஓரளவிற்கு மன வருத்தம் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆனால் என்ன தான் இருந்தாலும் மதியம் 3:30 மணிக்கு பிறகு மாறக்கூடிய சில சூழல்களின் அடிப்படையில் எதையும் சமாளிக்கலாம் என்கின்ற அத்தனை அமைப்புகளும் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் வலுவாக இருக்கின்ற காரணத்தினால இப்போதைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு எந்த தொல்லைகளும் இல்லை. அதிலும் குறிப்பாக 2 நாளைக்கு முன்னாடி பிறந்திருக்கிற அந்த புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு உண்மையிலேயே 2-11ஆம் இடங்கள் வலுத்திருக்கின்ற காரணத்தினால பொருளாதார முன்னேற்றங்கள் உள்பட எல்லா விஷயங்களுமே இந்த வருடம் முழுக்கவே அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் நன்றாகவே இருக்கும். ஆகவே பெரிய கவலைகள் எதுவும் இல்லை, எதாக இருந்தாலும் நான் சமாளிச்சிருவேன் நினைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. மிதன ராசிக்காரர்களுக்கு 6-11ஆம் அதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்ல வேளையாக 7ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார். செவ்வாய் எப்போவுமே 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்த்தாலே அந்த பார்க்கப்படுகின்ற ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கோபதாபங்கள் அதிகம் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆக இன்னும் ஒரு 10-20 நாட்களுக்கு யாரையாவது ஒருத்தர் மேலே எரிஞ்சு விழுகிறது மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்களுக்கு நடக்கும். அதே நேரத்தில் சூரியனும் அந்த இடத்துல இருக்கிறனால அரச பதவி போன்றவைகள், அதாவது உங்களுடைய தகுதி கேட்டாற் போல தலைமை பதவி உயர் பதவி போன்றவைகள் இன்னும் ஒரு 10 நாட்களுக்குள்ளே கிடைக்கக்கூடிய அமைப்பும் இப்போது கண்டிப்பாக மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கிறது. கணவன் மனைவி உறவு கொஞ்சம் பிணக்கோடு இருக்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. 7ஆம் பாவகத்தை செவ்வாய் பாதிப்பார் என்பதால் கூட்டு முயற்சிகளில் கொஞ்சம் ஒரு மாதிரி கவனமாக இருக்கணும். அல்லது பார்ட்னர்ஷிப் விஷயங்களில் நான் தாங்க இந்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன், அவர் சும்மா உட்காந்து பணத்தை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கிறாருன்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு நிலையில் மனத்தாங்கல்கள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றிலிருந்தே ஒரு 10-15 நாட்களுக்கு மிதன ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. செவ்வாய் என்ன செய்வார்? கணவன் மனைவியிடையே சொல்லாத ஒன்றை அல்லது கேட்காத ஒன்று, இந்த சகுனி வேலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்க இன்னொருத்தர் குடும்பத்துக்குள்ளே குழப்பத்தை கொடுக்கறதுக்குன்னே இருக்கக்கூடிய ஒருவர் என்ன பண்ணுவார்னா, உங்கள் வீட்டுக்காரர் இப்படி சொன்னார், உங்கள் வீட்டுக்காரரை அங்கே பார்த்தேன், உங்கள் மனைவி இப்படி சொன்னாங்க, உங்கள் மனைவி இப்படி செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை தூண்டி விடக்கூடிய வேலைகள் எல்லாம் இப்போது செய்வார் என்பதால் எதிலும் கொஞ்சம் நிதானமாக குடும்ப விவகாரங்களில் இப்படித்தானா அப்படித்தானா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் என்பதை மனசில் வச்சுக்கிட்டு தீர விசாரித்து முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல தேவையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்க, மருந்தாளுநர்கள் அல்லது ஏதேனும் ஒரு நிலையில் செவிலியர்கள் போன்றவர்கள், மருத்துவர்கள் அல்லது மருத்துவமனை சம்பந்தப்பட்ட இடங்களில் வேலை செய்யக்கூடியவ எல்லாருக்குமே கடந்த காலத்தில் இருந்து வந்த ஒரு பொருளாதார தடைகளெல்லாம் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. செம்மண் பூமியில் விவசாயம் செய்யக்கூடியவர்கள், செங்கல் சூளை போன்ற அமைப்புகள், சிகப்பு நிறமுள்ள பொருளோடு தொடர்பு கொண்டவர்கள், கட்டிடம் சார்ந்த விஷயங்கள், பூமி சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இன்றிலிருந்தே பொருளாதார முன்னேற்றங்கள் ஆரம்பிக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமையுங்க. பொதுவாகவே மிதன ராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத, அதே நேரத்தில் கோபங்கள் மட்டும் கொஞ்சம் மூக்குக்கு மேலே வரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. மிதனத்தினர் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு பூரண ராஜயோகாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் உட்கார்ந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். உண்மையிலேயே செவ்வாய் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் சுபத்தன்மையோடு இருந்தார்னா பெரிய நல்ல யோகத்தை செய்வார். அது இன்றைக்கு உங்களுக்கு அப்படியே நல்ல விதமாக அமைஞ்சிருக்கு. 2026ஆம் ஆண்டு நல்ல விதமாக உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்குன்றதுக்கு செவ்வாயுடைய ஒரு இருப்பும் உங்களுக்கு பெரிய அளவில் நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கும். செவ்வாய் மட்டும் இல்லைங்க, கூடவே அங்கே சூரியனும் 2ஆம் இடத்துல வலுத்திருக்கிறார். என்ன நடக்கும்?
இது வரைக்குமே வேலை சரியில்லாமல் இருந்தவங்க, தொழில் சரியில்லாமல் இருந்தவங்க, பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் இருந்தவங்க, ஏதாவது ஒரு வகையில் கடன் தொல்லைகள் அப்படி இருக்குதுங்க, கழுத்தை பிடிக்கிற மாதிரி இருக்குது, சம்பாதிக்கிறதெல்லாம் கொண்டு போய் வட்டியாக தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன், 10 பைசா நான் சாப்பிட்ட மாதிரி இல்லை, நான் உழைச்சி கஷ்டப்பட்டு யாரோ ஒருத்தர் உட்காந்து வட்டி என்ற பேரில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாருன்ற மாதிரியாக கடந்த ஒரு 3-4 வருடங்களாகவே ஸ்டாண்டர்டான நிலைத்தன்மை லைஃப்பில் இல்லவே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் தோ இருக்குது, நிம்மதி வந்துருச்சு, கவலைப்படாதீங்க, இனிமேல் நல்லா இருப்பீங்கன்ற மாதிரியாக கடன் தொல்லைகள் விலகக்கூடிய சில ஆரம்பங்கள், ஆரோக்கிய குறைவுகள் இருந்தவர்களுக்கு ஒரு 60 வயசு ஆகிப்போச்சுங்க, அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு ஆரோக்கிய குறைவுகள் இருந்தவர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மாதிரியான பரிசோதனை முடிவுகள், மருத்துவரே சொல்லக்கூடிய அமைப்பு, நம்மளே உணரக்கூடிய அமைப்புன்னு 6ஆம் இடத்துடைய சுபத்தன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அடுத்த வாரம் ஆஃபீஸுக்கு போனோடனே சில பல விஷயங்கள் உங்களை பற்றி கேள்விப்படுறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். ப்ரொமோஷன் வரப்போகுது, சம்பளம் கூட போகுது, அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் செக்ஷன் மாறுதல் மாதிரியாக நமக்கு ஏதாவது ஒரு நல்லதுகளை செய்ய போகிறார்கள் என்கின்ற மாதிரியாக கடந்த காலத்தில் மன அழுத்தம் இருந்தவர்கள், ஏண்டா வேலை செய்கிறோன்னு நினச்சவங்க, 4 பேர் வேலையை ஒன்றா செஞ்சுக்கிட்டு இருந்த அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் நிம்மதியும் நிவாரணமும் கிடைக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள், இன்றைய சனிக்கிழமை கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு அமையும். பொருளாதார முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். எதிலும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் கண்டிப்பாக இருக்கும். 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் தூர தேசத்தில் இருக்கிறவங்க, சொந்த நாட்டை விட்டு, சொந்த மாவட்டத்தை, சொந்த மாநிலத்தை விட்டு தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கின்ற இடங்களிலேயே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு, வேலை தொழில் அமைப்புகள் நிலையாக இருக்கக்கூடிய நிலைமை என கடகராசிக்காரர்களுக்கு வசந்தம் வந்துவிட்டது என்பதை மனசு உணரக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு பூரண ராஜயோகாதிபதியான செவ்வாய் இன்றைக்கு 5ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறார். கூடுதலாக உங்களுடைய ராசிநாதனாகிய சூரியனும் அந்த இடத்திலேயே குருவின் பார்வையில் இருப்பது, 1-9 குடையவர்கள் இணைந்து குருவின் பார்வையில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். இந்த கோணாதிபதிகள்னு சொல்லுவோம், 1, 5, 9 3 பேருடைய பார்வை அமைப்புகள் நல்லா இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே பெரிய அளவில் முன்னேற்றங்கள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கும். இந்த வருஷம் முழுவதும் எப்படி இருக்கணும், யாரை ஜெயிக்கணும், எதை ஜெயிக்கணும், எந்த மாதிரியாக வீடு கட்டணும், எந்த மாதிரியாக வண்டி வாங்கணும், என்ன மாதிரியான தொழிலில் இருக்கணும், இந்த மாதிரியான பிளானைத்தான், எதிர்கால பிளானைத்தான் இப்போது 1 மாதமாகவே அப்படியே சிம்மராசிக்காரர்கள் போட்டு கொண்டிருப்பீர்கள். அந்த போடுற பிளானெல்லாம் பலிக்குமானா நிச்சயமாக பலிக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. ஐயா, எனக்கு அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்கேன், அடிக்கடி இந்த ராசி பலன் பகுதியில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அஷ்டமச்சனி உங்களுக்கு வேதையின் காரணமாக இந்த வருடம் டிசம்பர் மாதம் வரைக்குமே கண்டிப்பாக செயல்படாது. டிசம்பர் மாதத்துக்கு அப்புறம் வர்றதை 11 மாதத்துக்கு பிறகு வர்றதை அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கண்ணு முன்னாடி வெற்றி தெரியுதே, நம்ம முன்னோக்கி போய்கொண்டே இருப்போம் என்கின்ற மாதிரியான ஒரு தைரிய உணர்வுகள் வரக்கூடிய அமைப்புகள் சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே உண்டுங்க. 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். அதிர்ஷ்டம் எந்த இடத்துல செயல்படணும்னு நினைக்கிறீங்களோ, எது உங்களுக்கு லட்சியமாக வச்சுருக்கிறீங்களோ, அந்த லட்சியங்கள் எல்லாம் அப்படியே டக்குன்னு நல்ல விதமாக முன்னேறக்கூடிய பிறகு ஒரு சில மாற்றங்களோடு கூடிய ஒரு முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குழந்தை சார்ந்த விஷயங்கள் இது வரைக்கும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, புத்திரபாக்கியம் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு நல்ல மருத்துவம் அடையாளம் காட்டப்படக்கூடிய அமைப்பு, இந்த வருடத்திலேயே குழந்தை பிறக்கக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். ஏற்கனவே குழந்தைகளோட கருத்து வேற்றுமை வந்திருந்தவங்க, ஒரு குழந்தை ஒரு மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு ஒத்துக்க மாட்டேங்குது, பொண்ணு பார்க்குறதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாரு, அல்லது இந்த வரன் தான் இப்படித்தான் காதல் திருமணம் தான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. பெற்றவர்களுடைய வார்த்தைகளை ஒருபோதும் இவங்க மதிக்கிறதே இல்லை, மதிக்கிறது வேற கேட்கறதே இல்லைன்ற மாதிரியாக பிள்ளைகளின் மேலே அதிருப்திகள் இருந்து வந்திருந்த அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் பிள்ளைகளுக்கு இணக்கமாக நீங்கள் போவது, உங்களுக்கு அருகே அப்பக்கத்தில் அவங்க வர்றதுன்ற மாதிரியாக ஒரு தகப்பன் மகள் உறவுகள் நன்றாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்களுடைய மன வருத்தங்கள் எல்லாம் விலகக்கூடிய முன்னேற்றங்கள் தெரியக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
கன்னிராசிக்காரர்களுக்கு அட்டமாதிபதினு சொல்லப்படக்கூடிய சாதகமற்ற தன்மைகளை குறிக்கக்கூடிய செவ்வாய் இன்றைக்கு 8-12 குடியவர்கள் 2 பேரும் 4ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அம்மாவோடு ஏதாவது ஒரு முரண்பட்ட அமைப்புகள் வரக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கி உண்டு. அம்மா சொல்கிறத நம்ம கேட்க முடியாமல், நம்ம சொல்கிறத அம்மா செய்ய முடியாமல் சில விஷயங்கள் இன்றைக்கி வரும். பொதுவாகவே பாபர்கள் ஒரு இடத்துல கூடுறாங்கன்னா அந்த பாவகத்தை சிதைக்கப் போகிறார்கள் என்று அர்த்தம். வீடு பற்றின கவலை அல்லது வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான செலவுகள் அல்லது வீட்டு கனவு இன்னும் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. சிலருக்கு வாகன செலவுகள் கூட வைக்கும். சனி ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து இந்த மாதிரி வண்டி இப்படி பண்ணுது அப்படி பண்ணுது, யார்கிட்ட போய் இப்போதைக்கு வண்டியை கொடுக்கறது, அல்லது கையில் காசு இல்லையே, எவ்வளவு தான் கிரெடிட் கார்டை தேய்க்கிறது, அடுத்த மாதம் கட்டணும் இல்லையா, இன்றைக்கி நம்ம தேய்ச்சிட்டாலும் அடுத்த மாதம் நம்ம தானே கட்டணும், வேறு யாரும் வந்து நமக்காக கட்ட மாட்டாங்களேன்னு மனசுக்குள்ளேயே ஏதாவது விரயம் பற்றிய எண்ணங்கள் அப்படியே உருவாக்கி கொண்டு அந்த விரயத்திற்கு இது என்ன பண்ணலாம் இது என்ன பண்ணலான்ற மாதிரியான செலவுகளை பற்றி மனம் பயப்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. என்னதான் 4ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாலும் கூட குருவின் பார்வையில் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு மதியம் 3:30 மணி வரைக்கும் அப்படியே கொஞ்சம் மாற்றங்கள், அப்படியே ஒரு தடுமாற்றங்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அதற்கு பிறகு பார்க்கலாங்க, எல்லாத்தையும் சமாளிக்கலாங்க, இன்றைக்கி கடன் வாங்கினா கூட நாளைக்கு திருப்பி கொடுத்துட போகிறோன்ற மாதிரியாக ஒரு தைரியம் தெளிவு போன்றவைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அப்பாவால் சில பேருக்கு ஏதாவது ஒரு செலவுகள் வரும், ஆனால் அது சந்தோஷ செலவுகளாக கூட இருக்கும். அப்பா ரொம்ப நாளாக அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த பொருள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இன்னும் சின்ன வயசில் நம்மளை வளர்த்தவங்க, நம்ம கேட்ட எல்லாத்தையும் கொடுத்தவங்க, தனக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ண ஒரு தந்தை கேட்கும் பொழுது நம்மளால் இதை செய்ய முடியலையேன்ற ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கோ நாளைக்கோ டக்குன்னு அப்பா கேட்ட உன்னை வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் இப்போது அப்படியே இருக்குதுங்க. எல்லா நிலைமைகள்லேயும் மனசு கொஞ்சம் சாந்தமாகவே இருக்கும். எதை பற்றினாலும் பரவாயில்ல, எது வந்தாலும் சமாளிச்சுக்க முடியும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கை இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஏன்னா கேந்திரத்தில் சூரியனும் செவ்வாயும் குருவும் இருக்கிறதுனால எதையும் சமாளித்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு வந்திருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. 50 வயதுக்கு மேற்பட்ட அத்தனை கன்னிராசிக்காரர்களுக்கும் வியாபாரம் தொழிலில் இதுவரைக்கும் இருந்து வந்த போட்டிகள் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவங்க வேணும்னே நம்மளை வந்து விலை குறைச்சி விற்றுருக்கிறாங்க, அல்லது வேணும்னே இந்த இடத்துல ஒரு பிரான்ச் திறந்துருக்கிறாங்க, அல்லது வேண்டுமென்றே நம்முடைய வியாபாரத்தை குலைக்கக்கூடிய சில விஷயங்களில் இறங்குறாங்கன்னு கொஞ்சம் ஒரு 3-4 மாதமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே வியாபாரம் தொழில் போன்றவைகள் இனிமேல் சீராகும். எதிரிகள் அப்படியே விலகி விடுவார்கள் என்பதற்கான ஆதார சம்பவங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளுங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல லாபாதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியன் வலுவாக இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 2-11 கூடியவர்கள் இன்றைக்கு 3ஆம் இடத்துல குருவின் பார்வையில் இருக்கிறனால பணவரவுகள் நல்லா கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இது ஒரு 15-20 நாட்களுக்கு நீடிக்கக்கூடிய தன்மைகள் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இதில் சம்பாதிக்கலாமா அதில் சம்பாதிக்கலாமான்னு ஒரு மாதிரியான குழப்பத்தில் இருந்தவங்க எல்லாருக்குமே எதில் உங்களுக்கு வருமானம் வரும் என்பதில் தெளிவுகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பொதுவாகவே பாவர்கள் 3, 6, 10, 11 சுபத்துவத்தோடு இருக்கும்போது மிகப்பெரிய யோக பலன்களை கண்டிப்பாக செய்வாங்க. இன்றைக்கி பாருங்கள், சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் இருப்பது நல்ல முயற்சிகளை அப்படியே நீங்கள் ஆரம்பிக்கிறன்றது. ஒரு முயற்சியை நல்ல முயற்சியாக கெட்ட முயற்சியான்றது நமக்கு ஒரு தெளிவு வேணும்ல. இது செய்கிறோம் சரி, நம்ம அப்படியே கொஞ்ச நாள் செஞ்சு இதிலே இருந்தோம்னா அதில் வந்து கிளிக் ஆகிடுச்சுன்னா நம்ம எங்கேயோ நல்ல உயரத்திற்கு போய்விடுவோம் என்கின்ற மாதிரியான ஒரு மனத்தோற்றம் இப்போது கண்டிப்பாக இருக்கும். எது லட்சியம் என்பதை நீங்கள் தீர்மானிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்குது. சிலருக்கு பார்த்திங்கன்னா நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும். பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இன்னும் ஒரு 15-20 நாட்களுக்குள்ளேயே வந்துடுது. கட்சி சார்ந்த பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அல்லது மக்கள் சார்ந்த பொதுநலம் சார்ந்த அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள் எல்லாருக்குமே பொது வாழ்க்கையுடைய உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என துலாம் ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் வருடம் சிறப்பாகவே இருக்கும் என்பதற்கான ஆரம்ப அடிப்படை நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையுங்க. தம்பி தங்கைகளோட கொஞ்சம் கருத்து வேற்றுமை கொண்டிருந்தவர்களுக்கு அது இன்னும் நீடிக்கும் என்றாலும் கூட தம்பி தங்கைகள் உங்களுடைய அவசியத்தை நீங்கள் எப்படிப்பட்டவர், நீங்கள் எப்படிப்பட்ட உதவிகளை செய்வீர்கள் என்கின்ற சில விஷயங்களை உணரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குது. இன்னும் சிலருக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அடுத்த வாரத்திலே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வாய்ப்பு ஆஃபீஸ்லேயோ அல்லது தொழிலையோ நல்ல விதமாக கிடைச்சி அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு உபயோகப்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக இருக்கும்.
இருக்கும். சிலருக்கு நல்ல அறிமுகங்கள், உங்களை விட உயர்ந்தவங்க, இன்னார போய் நம்ம பார்த்து அவர்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டா அல்லது இப்படிப்பட்டவருடைய தொடர்பு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் கிடைச்சா இதை வைத்து இப்படி நம்ம கொஞ்சம் முன்னேற்றத்தை அடையலாமேன்னு கொஞ்சம் பிளான் போட்டுக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே இந்த 2026ஆம் வருடம் இன்னும் ஒரு மாதத்திற்குள் நீங்கள் நினைத்தாற் போலவே ஒரு நல்ல தொடர்பு கான்டாக்ட் கிடைச்சு வாழ்க்கை கொஞ்சம் திருப்பு முனையாக மாறும் என்பதற்கான அடிப்படை அம்சங்கள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைஞ்சிருக்குங்க. அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் 3ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கக்கூடிய நாளான இன்றைக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 1-10 கூடியவர்கள் 2 பேருமே 2ஆம் இடத்துல வலிமையாக சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய திருப்பு முனைகள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் இன்றைக்கு. வியாபாரம், தொழில் போன்றவைகளில் புதிய ஐடியாக்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வேலை சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய அமைப்புகள் இப்போதைக்கு உண்டு. இப்போ வேலை போனால் கூட கண்டிப்பாக கவலைப்படாதீங்க. ராசிநாதனும் 10ஆம் அதிபதியும் குருவின் பார்வையில் இருக்கனால ஏற்கனவே இருந்த சம்பளத்தை விட நல்ல வேலை டக்குனே ஒரு 10-15 நாளைக்குள்ள இன்னொரு வேலை கிடைச்சிடக்கூடிய அமைப்பும் விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. ஆக எதை பற்றியும் கவலைப்படாமல் நல்லவைகள் மட்டுமே நடக்கும் என்கின்ற மனசு கொஞ்சம் புத்துணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குடும்பத்தில் கூட இது வரைக்குமே இல்லாத அளவிற்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் பாராட்டப்படக்கூடிய அமைப்போடு இப்போது உண்டு. குடும்பம் அமையாதவர்கள், எனக்கு இப்படிப்பட்ட ஆள் தான் வேணும், எனக்கு இப்படிப்பட்டவங்க தான் வேணும், இந்த மாதிரியான துறையில் வேணும், நான் டாக்டராக இருக்கிறேன், டாக்டர் மாப்பிள்ளை தான் வேணும், டாக்டர் பொண்ணு தான் வேணும், அல்லது ஐடியில் தான் பார்க்கணும் என்கின்ற மாதிரியாக இந்த துறையில் தான் வேணும், இப்படித்தான் வேணும்னு திருமணத்தை தள்ளி தள்ளி போட்டு கொண்டிருந்த இளைய பருவ அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் இந்த பிறந்துருச்சுங்க 2026. இன்னும் 10 நாளில் பிறக்க போது தை மாதம். இந்த தை மாதத்திற்கு பிறகு எல்லாம் உங்களுடைய எண்ணம் போலவே, மனம் போல மாங்கல்யம்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரியாகவே நல்லவைகள் நடக்கும் என்கின்ற ஒரு நல்ல மாற்றம் இளைய பருவ அத்தனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையுங்க. சின்னவங்களை பார்த்து பெரியவர்கள் சந்தோஷப்படக்கூடிய நிலைமைகளும் இப்போது உண்டு. வீட்டில் இது வரைக்குமே கேட்காத ஒரு கெட்டி மேல சத்தம் இனிமேல் கேட்கும் என்கின்ற நம்பிக்கை 50-60 வயது கடந்த பெரியவர்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும். விருச்சிக ராசிக்காரர்களில் வயதிற்கேற்றாற் போல எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. பணவரவு சிலருக்கு இருக்கக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் நிம்மதிகள் சிலருக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள், சிலருக்கு நிரந்தரமான வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு. மாதமான இதுதான் வருமானம்னு இன்ன வரைக்கும் சரியாக வரலங்க, ஒரு மாதம் நல்லா சம்பாதிக்கிறேன், ஒரு மாதம் டபால்னு விழுந்துக்கிறேன், என்ன பண்ணுறதுனே தெரியல, இந்த மாதிரியான குழப்பத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த 2026ஆம் ஆண்டிலிருந்தே இதுதான் உங்களுடைய வருமானம், இனிமேல் இந்த வருமானம் உங்களுக்கு நிலைத்திருக்கும் என்பதற்கான அந்த தனம் குடும்பம் என்கின்ற இரண்டும் நன்றாக இருக்கும் என்கின்றதற்கான ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய ஒரு சிறப்பான யோக நாளாக, மாற்றம் நிறைந்த நாளாக அமைஞ்சிருக்குங்க விருச்சிகத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு திரிகோணாதிபதிகளுடைய தொடர்பு ராசியில் ஏற்பட்டிருக்கின்ற அற்புதமான அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் அமையும். ராசிநாதன் 1ஆம் அதிபதி ராசியை பார்க்க 5-9 கூடியவர்கள் இன்றைக்கு ராசியில் கூடியிருக்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய யோக நாளாக இந்த நாள் அமையும். வருடம் பிறந்ததே நல்ல விதமாக பிறந்திருக்கின்ற ஒரு மனசு சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. 2025 பரவாயில்ல, 2024 மோசம், 2026 அபாரம் என்கின்ற நம்பிக்கை இப்போது கண்டிப்பாக இருக்கும். தனுசு ராசிக்காரங்களில் யார் யாரெல்லாம் கொஞ்சம் கடனால் கஷ்டப்பட்டீங்களோ, நோயால் கஷ்டப்பட்டீங்களோ, எதிர்ப்பால் கஷ்டப்பட்டீங்களோ, வேலை சிரமம் இல்லாமல் கஷ்டப்பட்டீங்களோ அவங்க எல்லாருக்குமே இன்றிலிருந்தே நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. ஒரு புத்துணர்ச்சியே கண்டிப்பாக இருக்கும். எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ராசி இப்போது வலுவாக இருந்தாலே மனசுக்கும் உடம்புக்கும் அப்படியே ஏதாவது ஒத்தடம் கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கலாமா, அந்த மாதிரியான சில சம்பவங்கள் நிகழ்வுகள் இன்றைக்கும் நாளைக்கும் உடனடியாக நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஒரு கோபித்து கொண்டு போயிருந்த ஒரு உறவு திரும்ப வரக்கூடிய ஒரு அமைப்பு, அல்லது இளைய பருவத்தினருக்கு மனசுக்குள்ளே பெரிய அளவில் அது பிரேக்கப் ஆகிடுமோ, இது பிரேக்கப் ஆகிடுமோ, இப்போ தான் ஒன்று கண்ணே கண்ணுன்னு யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு கொஞ்சம் நம்முடைய கருத்துக்கு ஒத்து வந்தவராக தெரிந்தார், ஆனால் அவரும் இப்போது நம்மோட கருத்து வேறுபாடு கருத்து மாறுபாடு கொள்கிறாரே என்கின்ற மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மன அழுத்தத்தில் இருந்து வந்து கொண்டிருந்த தனுசு ராசிக்கார இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே யாருமே உங்களை விட்டு போக மாட்டாங்க, உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்கின்ற மாதிரியான அத்தனை அமைப்புகளும் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக
இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. 7ஆம் பாவகத்தில் இன்றைக்கி ராசிநாதன் இருக்கிறனால நட்புகள் உறவுகள் கை கொடுக்கக்கூடிய தன்மைகளும் கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. குறிப்பாக விளையாட்டுத் துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்புகள் இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இருக்குது. கிரிக்கெட்டில் சாதிக்கணும், ஃபுட்பாலில் சாதிக்கணும், செஸ்ஸில் கேமில் அந்த கேமில் விளையாடணும், அந்த கேமில் விளையாடணுன்ற மாதிரியாக விளையாட்டை தன்னுடைய அத்தனை ஆதர்சமாக கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவ தனுசு ராசிக்காரர்களுக்கு அதற்கான நன்மைகள், அதற்கான அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம். குறிப்பாக வெளிநாடு வெளிமாநிலம்னு தூர இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே இருக்கின்ற நாடுகளிலேயே பிஆர் மாதிரியான சில விஷயங்கள் கிடைக்கக்கூடிய எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களில் வயதிற்கேற்றாற் போல இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கக்கூடிய செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கேற்ற வருமானங்கள் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு சேமிப்பு கரையக்கூடிய அமைப்புகள் உண்டு. அடுத்த வாரத்திலேயே இது வரைக்கும் சேர்த்து வச்சுருக்கிற ஒரு காசெல்லாம் காலியாகுதுன்னா கூட ஏதாவது ஒரு நல்ல பொருள் சேர்க்கை இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது, சிலருக்கு நிலம் வாங்கிறதுக்கான ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, ஏற்கனவே அட்வான்ஸ் கொடுத்துருக்கிற ஒரு இடத்த கடனை உடனே வாங்கியாவது முடிச்சிடணுன்ற மாதிரியாக மகர ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஒளிமயமாக இருக்குன்ற மாதிரியான சில அடிப்படை அஸ்திவார நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு மேற்கு திசை நோக்கிய பயணங்கள் கண்டிப்பாக இருக்கும். வடமேற்கு திசையோ அல்லது மேற்கு திசையோ, உள்நாட்டுக்குள்ளே ஒரு வடமேற்கு திசை நோக்கி போகக்கூடிய அமைப்பு, அந்த வடமேற்கு திசை நோக்கி போவதன் மூலமாக ஏதாவது ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு பயணத்தின் மூலமாக முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா சகோதரர்களோடு இதுவரைக்கும் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் விலகக்கூடிய அமைப்பு. குறிப்பாக சகோதரிகளோட, அக்கால் தங்கைகளோடு ஏதாவது கையெழுத்து விஷயமாக, சொத்து பிரிக்கிற விஷயமாக கொஞ்சம் ஒரு மாதிரி முரண்பாடு இருந்தவங்க, சமீப காலத்தில் அக்கா தங்கச்சிங்களோட பேச்சையே நிறுத்திட்ட மகர ராசிக்கார ஆண்கள் அனைவருக்குமே அக்கால் தங்கைகளோடு சுமூகமான உறவுகள் வரக்கூடிய அமைப்பு, மறுபடியும் புதிய நல்ல விதமான ஒரு நட்பு உறவுகள் துளிர்க்கக்கூடிய அமைப்புகள் என மகர ராசிக்காரர்களுக்கு என்ன தேவையோ அது மட்டும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இந்த வாரத்திலேயே கிடைக்கும். ஷேர் மார்க்கெட்டில் அவ்வளோ விட்டுட்டேன், அதில் அவ்வளோ விட்டுட்டேன், ஒருத்தரை நம்பித்தான் தொழில் ஆரம்பித்தேன், ஒருத்தரை நம்பித்தான் வேலையில் போய் சேர்ந்தேன், அல்லது இந்த இடத்துல இவர் சொல்லித்தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன், ஆனால் அவ்வளவும் போயிடும் போல தெரியுதே நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம். மகர ராசிக்காரர்களுக்கு சோதனைகள் முடிந்து விட்டன. எந்த ஒரு லெவல்லையும் நீங்கள் உண்மையாக உழைச்ச பணம் கண்டிப்பாக போகாது, திரும்பி வந்துவிடும் என்கின்ற நம்பிக்கையும் அதற்கான மாற்றங்களும் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆகவே இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்லாம் இப்போது உண்டுங்க. 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு உண்மையிலே ஒரு உன்னதமான ஆண்டாக இருக்கும் என்பதற்கான அத்தனை அமைப்புகளும் ஜனவரி மாதத்திலே நடந்திடக்கூடிய அமைப்புகள் உண்டு. சிலருக்கு எதிர்பாராத அறிமுகங்களும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் ஏற்படக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க இந்த நாள் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. வெற்றிகள் கிடைக்க போதுங்க, லாபங்கள் இருக்க போதுங்க. சூரியனும் செவ்வாயும் இன்றைக்கு 11ஆம் இடத்துல சேர்ந்து குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இதோ 2026 பிறந்துருச்சு. 2026 பிறந்து 2 நாள் ஆச்சு. இந்த 2026 கடந்த காலங்களை, கடந்த வருஷங்களைப் போல அல்லாமல் தோல்விகளையே கொடுக்காம எல்லாத்துலேயும் வெற்றியை கொடுக்கும் என்பதற்கான ஆரம்பம், கட்டியம் கூறக்கூடிய நாள்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வழக்குகள் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கடுமையான ஒரு அமைப்பில் இருந்தவங்க, வேலையில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தவங்க, நைட் ஷிஃப்டாகவே போடுறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோமாகவே இருக்குது, அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோமே கொடுக்க மாட்டேன்றாங்க, இந்த மாதிரியாக வேலையில் ஒரு அதிருப்தியாக இருந்தவர்கள், தொழில் வியாபாரம் போன்றவைகளில் போட்டிகளால் கொஞ்சம் ஒரு மாதிரியான சோக நிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும், இளையவர்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும், அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல இனிமே வெற்றிகள் மட்டுமே உங்களுக்கு நிரந்தரம் என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க.
குடும்பத்தில் கூட இது வரைக்கும் இருந்து வந்த குழப்பங்கள், உங்களை பார்த்து ஒரே சோம்பேறித்தனமாக இருக்கிறீங்களே, தூங்கிக்கிட்டே இருக்கிறீங்களே, அப்படி பண்ணுறீங்களே, இப்படி பண்ணுறீங்களே, எதுலேயுமே ஒரு நிரந்தரமாக இருக்க மாட்டேன்றீங்களே, வாழ்க்கை என்பது எதையும் தாண்டி இருக்குது, அதை ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க, ஏன் இவ்வளவு ஸ்லோவாக இருக்கிறீங்க, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன்றீங்கன்ட்டு இளைய பருவத்தினருக்கு கடந்த காலத்தில் வந்த வார்த்தைகள் எல்லாம் இதை நான் மொத்தமாக இப்போது சொல்லிட்டேன். இத்தனை வார்த்தைகளும் பரவாயில்லை, பையன் அந்த பொண்ணு இந்த மாதிரி முன்ன மாதிரி இல்லை, எல்லாத்துலேயும் மாற்றம் வந்துருச்சு, மாறிக்கிட்டே இருக்கிறாங்க, இனிமே இவங்க நல்லா இருப்பாங்கன்னு மற்றவங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அப்படியே இளைய பருவ கும்பராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. அவரவருடைய வயதிற்கும் தகுதிக்கும் இருப்பிடத்திற்கும் ஏற்றாற் போல நல்ல மாற்றங்கள் வந்துவிட்ட ஒரு நாளாகவே இந்த நாளை கண்டிப்பாக சொல்லலாம். சிலருக்கு தாய் தந்தையர்கிட்ட இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் விலகக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு. ஒரு திருமண விஷயத்தில் அப்பா ஒத்துக்க மாட்டேன்றாங்க, அம்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்க, எனக்கு இவரைத்தான் பிடிச்சிருக்கு, எனக்கு அவரைத்தான் பிடிச்சிருக்கு, ஆனால் இன்னாரைத்தான் கல்யாணம் பண்ணால் உங்களுக்கு நல்லா இருக்கும்னு அவங்க கம்பல் பண்ணுறாங்க, என்னுடைய வாழ்க்கையை நான் தானங்க தீர்மானிக்கணும்னு இது மாதிரியான சில நிகழ்வுகளில் இருந்தவங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கான சில விஷயங்களை பெற்றவர்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல விதமான அனைத்தும் ஆரம்பிக்கக்கூடிய முன்னேற்றமான நாளாக அமைஞ்சிருக்குங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடத்தில் இன்றைக்கு சூரியனும் செவ்வாயும் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய தசம அங்காரகா என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வேலை தொழிலில் கொஞ்சம் திருப்தி இருக்கும். சொந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சோகங்கள் இருந்தாலும், சொந்த வாழ்க்கையில் நம்மளை யாரும் ஒத்துக்காமல் இருந்திருக்கக்கூடிய தன்மை, அல்லது வீட்டில் யாரும் நம்மளை ஒரு மாதிரியாக நினைக்கக்கூடிய தன்மைகள் இருந்தாலும் கூட வீட்டில் தான் இப்படி, வெளியில் போனால் கொஞ்சம் நிம்மதியாக தான்ப்பா இருக்குன்ற மாதிரியாக தன்னுடைய சொந்த சோகங்களை வேலையில் மறக்கக்கூடிய நாளாக இந்த நாட்கள் அப்படியே கம்ப்ளீட்டாக மீனராசிக்காரர்களுக்கு வரும். ஒரு 15-20 நாட்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தற்காலிகமாக தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற மாதிரியாக எதிலையும் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 4-10ஆம் இடங்களோடு இப்போது குரு பகவான் வலிமையாக தொடர்பு கொண்டிருக்கிறார். ஆகவே வீடு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவலைகளை கொடுத்தாலும், தொழில் மாதிரியான விஷயங்கள், வீட்டை விட்டு வெளியே போய் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் நடக்கக்கூடிய அமைப்புன்னு தூர தேசங்களில் இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இருக்கின்ற இடங்களில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு உருவாகக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமையுங்க. அம்மாவை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னும் ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே இருக்கும். சொந்த ஊருக்கு போயிட்டு வருவீங்க, அம்மாவை போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடலாம், அம்மாவை பார்த்து ஏதாவது அவருடைய மனசிற்கு ஏற்றாற்போல் சரின்னு சொல்லிட்டு வந்துடலான்ற மாதிரியாக தாயின் கருத்துக்களுக்கு அப்படியே ஆதரவாக மனசு மாறக்கூடிய அமைப்புகள் இளைய பருவ மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இப்போது அமைஞ்சிருக்குங்க. அரசு சார்ந்த வேலைக்கு பரீட்சை எழுதிக்கிட்டே இருக்கிறவங்க, ஒரு 3 தடவை எழுதிட்டேன், 2 தடவை எழுதிட்டேன், வருஷம் அதையே எழுதிக்கிட்டு இருக்கேன், வரும்போதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன், அதற்காகவே படிச்சுக்கிட்டு இருக்கேன், வேறு வேலைக்கும் போகலை, ஆனால் கை கட்டியும் வாய்க்கட்டலைன்ற மாதிரியாக அரை மார்க்கு 1/4 மார்க்கில் போய்கிட்டு இருக்கேன்ட்டு இளைய பருவ மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே எட்டா கனியாக இருக்கக்கூடிய அரசு வேலை அமைப்புகள் கூட இந்த 2026ஆம் வருஷம் கண்டிப்பாக மாறும். இப்போது படிக்கக்கூடிய, இப்போது நீங்கள் செய்யக்கூடிய சில முயற்சிகள் எல்லாம் நல்ல விதமாக இன்னும் 6 மாதத்திற்குள் சரியாக போய்விடும் என்பதால் அனைத்து நிலைமைகளையும் அரசு ஆதரவு, அரசாங்க வேலைக்கான சில தகுதிகள் எல்லாம் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் ஜென்மச்சனியின் காரணமாக இருக்கிறீங்கன்னு அடிக்கடி சொல்கிறேன். அவர்களுக்கு கூட வருகின்ற ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதற்கான ஒரு தைரியம், தன்னம்பிக்கை வரக்கூடிய அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. குழந்தை பிறப்பில் நிறைய சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்கின்றது தான் உண்மை. அதில் இன்றைக்கு சிசேரியனுக்காக ஒரு டாக்டர் சில நேரங்களில் சொல்லுவாங்க, சிசேரியன் பண்ணி தான் எடுக்கணும், உங்களுக்கு ஜோதிட நம்பிக்கை இருந்தால் அந்த நேரம் ஜோசியர்கிட்ட யார்ட்டையாவது நல்ல நேரம் குறிச்சிட்டு வாங்கன்னுவாங்க. அதுலேயே இன்றைக்கி நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது. வெள்ளிக்கிழமை ஆம்பளை பிள்ளை பிறக்கக்கூடாது, மூல நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கக்கூடாது, ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தால் கல்யாணமே ஆகாது, அதை விட முக்கியமாக ராகு காலத்தில் குழந்தை பிறக்கக்கூடாது. இந்த மாதிரியாக ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, ஜோசியர்களுக்கே இந்த மாதிரியான சந்தேகங்கள் நிறைய இருக்கின்றதான் உண்மை. நிறைய ஜோதிடர்கள் கண்டிப்பாக ராகு காலத்தில் டைம் குறித்து கொடுக்க மாட்டாங்க. உண்மையை சொல்லப்போனால்
குழந்தை பிறப்பதற்கும் இந்த வெள்ளிக்கிழமை 4 நட்சத்திரம் எதற்குமே சம்பந்தம் இல்லை என்பது தான் உண்மை. குழந்தை பிறப்பதற்கு முதன்மையானது அந்த குழந்தை பிறக்கக்கூடிய லக்னம். அந்த குழந்தை ஒரு 2 மணி நேரத்திற்குள்ளே ஒரு இடத்துல அந்த 2 மணி நேரம் அந்த குழந்தை பிறக்கின்ற முன்பின்னாக இருக்கக்கூடிய அந்த லக்னமும் லக்னாதிபதியும் நன்றாக இருந்து விட்டால், அடுத்தடுத்து வரக்கூடிய தசா அமைப்புகள் நன்றாக இருந்து விட்டால், அந்த குழந்தை வெள்ளிக்கிழமை பிறந்த ஆண் குழந்தையாக இருந்தாலும், மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் குழந்தையா பெண் குழந்தையா எதுவாக இருந்தாலும், அல்லது ராகு காலத்திலே பிறந்த குழந்தையாக இருந்தாலும் நன்றாக இருக்கும் என்பது தாங்க உண்மை. ஒரு குழந்தையுடைய எதிர்காலத்தை தீர்மானிப்பது அதனுடைய ஜாதக அமைப்பு தானே தவிர, அது ராகு காலத்தில் பிறந்திருக்குதா இந்த கிழமையில் பிறந்திருக்கிறதா என்பது போன்ற அமைப்புகள் கண்டிப்பாக இல்லை. இந்த திதி யோகம் கரணம் நாள் நட்சத்திரம் எல்லாமே பஞ்சாங்கத்தில் ஒரு பொதுவான நாளாக, ஒரு திருமணம் செய்வதற்கு இவங்களுக்கு இந்த நாள் நல்லா இருக்கா, பொதுவான நாள், அந்த கணவனும் மனைவியுமாக ஆக போகின்றவர்களுக்கு இந்த நாளில் கல்யாணம் பண்ணி வைக்கலாமா, இவங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் இல்லாமல் இருக்குமா, இந்த முகூர்த்த நாளில் இவங்களை சேர்த்து வைக்கலாமான்ற விஷயத்திற்காகத்தான் இந்த திதி யோகம் கரணம் நாள் கிழமை நட்சத்திரம் எல்லாம் உருவானதே தவிர சொந்த ஜாதகத்திற்காக கண்டிப்பாக இல்லை. ஆகவே மூல நட்சத்திரத்தில் குழந்தை பிறந்தாலும் கல்யாணம் ஆகாமல் இல்லை, மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நன்றாக இல்லாமல் இல்லை. இதெல்லாம் பொதுவான நம்பிக்கை என்பதை தெரிந்து கொண்டாலே பிறக்கப் போகின்ற குழந்தைக்கு லக்னம்தான் முக்கியமானது. அந்த லக்னத்தை சுபர் பார்ப்பது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு. சுபத்துவமான தசா அமைப்புகள் மற்றும் லக்னத்திற்கு கைகால்கள் போன்று இருக்கக்கூடிய 5, 9ஆம் பாவகாதிபதிகள் வலுவாக இருந்து லக்னமோ 5ஆம் 9ஆம் அதிபதிகளுடைய தசாபுக்தி அமைப்புகளோ அடுத்தடுத்து அந்த குழந்தைக்கு வருமாயின், அது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறக்கிற ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, மூல நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் சரி, எதுவாக, அதாவது ராகு காலத்திலே பிறந்திருந்தாலும் யமகண்டத்திலே பிறந்திருந்தாலும் அந்த குழந்தை வாழ்வாங்க சீரோடும் சிறப்போடும் வாழும் என்பதை அதுதான் கண்டிப்பாக உறுதிப்படுத்தும். ஆக சிசேரியனுக்கு நாள் கிழமை குறிப்பவர்கள் கூட அல்லது கேட்பவர்கள் கூட நல்ல லக்னத்தை கொண்டு அந்த குழந்தை பிறந்திருக்கிறதா, லக்னத்தை சுவர்கள் பார்க்கிறார்களா, மிக முக்கியமாக 4, 9ஆம் பாவகம் வலுத்திருக்குதா. ஏன்னா ஒரு 20 வயசு வரைக்கும் தகப்பனும் தாயும் தானே சப்போர்ட் பண்ணணும். ஒரு குழந்தை படிக்குது, 18, 19 வயசு வரைக்கும் படிக்குது, தன்னுடைய சொந்த காலில் நிற்க வருது, 18, 19 வயசு 20 வயசு ஆகிற வரைக்கும் பெற்றோர்கள் நன்றாக இருக்கணும் இல்லையா, ஒற்றுமையாக இருக்கணும், அவர்கள் பொருளாதார முன்னேற்றத்தில் இருக்கணும்னா அந்த 4, 9ஆம் பாவங்கள் வலுத்திருக்கணும் இல்லையா. ஆக லக்னம் 4, 9, 5 ஆகிய பாவகங்கள் வலுத்திருந்து இந்த பாவகங்களில் பாவர்கள் இல்லாமல் இருந்து இந்த பாவகங்கள் 6, 8, 12 போன்ற தசாபக்தி அமைப்புகள் வராமல் இருக்கக்கூடிய ஒரு யோக ஜாதகத்தை அந்த குழந்தை கொண்டிருந்தாலே இந்த சிசேரியனால் பிறந்த குழந்தை நல்லா இருக்கும்ன்றதாங்க உண்மை. ஆக குழந்தை பிறப்பிற்கு ராகு காலமோ யமகண்டமோ இது போன்ற அமைப்புகளோ, வெள்ளிக்கிழமை அந்த கிழமை இந்த கிழமை, அந்த நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் போன்ற அத்தனை அமைப்புகளும் 2ஆம் பட்சம், அது தேவையில்லாத ஒன்று. அந்த குழந்தை நல்ல லக்னம் 5, 9 நல்ல தசாபக்திகள் போன்றவைகளோடு பிறந்தால் மட்டுமே அது நல்ல விதமாக வளரக்கூடிய தன்மையாக இருக்கும் என்பதே உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.